வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் தேங்காய் துருவல் அல்டிமேட்டாக பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கிரேவியில் வந்து இப்படி தேங்காய் அவ்வளோக்கு ஆட் பண்ண மாட்டாங்க, இதில் சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கனு நல்லா வந்து கழுவி வச்சிருக்கு. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி இந்தளவு, பூண்டு 20 பல்லு, சின்ன வெங்காயம் 12 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்படியே ஒரு சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கறிவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கோங்க. 15 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து பொடியாகவே வந்து கிள்ளி வச்சுக்கோங்க. பெரிய தக்காளியாக 1 கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1½ ஸ்பூனு, பட்டை இந்தளவு, கிராம்பு 4, வீட்டு மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 2 ஸ்பூனு. இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிடலாம். இந்த பட்டை கிராம்பு சோம்பு இதோட போட்டுடலாம். பட்டை கிராம்பு சோம்பு வந்து நீங்கள் கரம் மசாலா இருந்துச்சுன்னா அது வந்து 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லாட்டி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது அரைச்சிட்டு வந்துடலாம். இது இப்போ இந்த அளவு அரைச்சிருக்கு. சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். காமனாகவே வந்து கடலெண்ணெய் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடலெண்ணெய். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு கடுகு வந்து அவ்வளோ மேட்ச் ஆகாது. இந்த சொரா புட்டு இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கடுகு கொஞ்சம் மேட்ச் ஆகும். வரமிளகாய் போட்டுடலாம். வரமிளகாய் நான் இந்த விதையை வந்து நீக்கிட்டு தான் போட்டிருக்கேன். 1-2 விதை ஆட் ஆனாலும் பரவாயில்ல. வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா வதக்கிடலாம். லைட் ப்ரௌனிஷ் ஆகிறப்ப தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணோடனே 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணுறப்ப நல்லா வந்து வதங்கும், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், நல்லா ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துல வந்து மிளகாய் காரம் வந்து டிஃபர் ஆகும். அதனால அந்த காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், கம்மி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வந்து நல்லா ஒரு நிமிஷம் வந்து இந்த ஆயிலில் நல்லா வந்து வதக்கிடலாம். கரம் மசாலா இல்லாமல் இப்படி பட்டை கிராம்பு சோம்பு அரைச்சி போடுறப்ப அந்த டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கரம் மசாலா போடுறீங்க அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறப்ப ஆட் பண்ணுங்கள். இப்படி இஞ்சி பூண்டு போட்டோன்னா போட்டுற வேண்டாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக அந்த எண்ணெய் கசிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சிக்கனை போட்டுடலாம். தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுடலாம். வந்து கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டில் நல்லா இஞ்சி பூண்டில் அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டுலையே வந்து எண்ணெயில் இஞ்சி பூண்டில் நல்லா வந்து அது வேகட்டும். அப்போ தான் நல்லா அந்த பச்சை வாசம் போய் சூப்பராக இருக்கும். அந்த 10 மினிட்ஸில் இடையில வந்து நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. 10 நிமிஷம் வந்து இஞ்சி பூண்டில் வந்து வதங்கியாச்சு. சைடில் பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் கசிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு மிளகாத்தூளும் வரமிளகாத்தூளும் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இப்போ கலந்து விடலாம். வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவின தண்ணி வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் எப்படி அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி வந்து ஹையில் மீடியமில் சிம்மில் அந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தண்ணி இந்தளவு போதும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது.
நீங்கள் வந்து வீட்டுக்கு தகுந்த அளவு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனா பண்ணிடுங்க. மிளகா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி அதிகம் வேணும்னா மிளகா கம்மி பண்ணிட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. எந்த டிஷ்ஷுனாலும் வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல மிளகாவோட காரம் வந்து இது வந்து மிளகா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த அளவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மிளகா காரமா இருந்துச்சுன்னா 5 மிளகா 6 மிளகான்ட்டுன்னு அந்த அளவு மட்டும் ஆட் பண்ணுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பரா எண்ணெய் விட்டு நல்லா வந்து வெந்திருக்கும். 1/4 மணி நேரம் வந்து விட்டா வந்து கரெக்டா வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் இந்த அளவு போட்டுக்கலாம். தண்ணியே ஊற்றாம ஒரு 2 திருப்பி கொஞ்சம் தருன்னு அரைச்சிட்டு போடலாம். சூப்பராக இருக்கும். தருன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது இப்போ ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காய் துருவி போடுறதுனாலும் போடுங்க, நல்லா இருக்கும். இது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் தேங்காய் துருவல் கிரேவி ரெடி. சூப்பராக வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும். ரசம் வச்சு சாதத்துக்கு இது போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து சைடில் எண்ணெய் கசிஞ்சு வருது. இந்த ஆயில் ஊற்றினோன்னே ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா நல்லா எண்ணெய் கசிஞ்சு வரும். கரெக்டாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கும் வந்து செமையாக இருக்கும். பூரிக்கு எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி செய்கிறப்ப மேட்ச் ஆகும். கரம் மசாலா வீட்டு முறைப்படி செஞ்சது வந்து யூஸ் பண்ணுங்க. வயிற்று பிரச்சனை வராது. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்க. இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செட்டிநாடு கொடி ரெசிபியோட டிப்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு விளக்கெண்ணெயும் பாதாம் ஆயிலும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பாதாம் ஆயில் 2 ஸ்பூனு, விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூனு இந்த மாதிரி வந்து அளவில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து தலைக்கு அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி வந்து நைட்டு படுக்கிறப்ப தேய்ச்சிக்கோங்க. கோல்டு இருக்கிறப்ப இல்லை கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறப்ப அந்த வின்டர் சீசன் அப்போ வந்து விளக்கெண்ணெய் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி வந்து ரொம்ப கோல்டாக இருக்குன்னா வெறும் வந்து பாதாம் ஆயில மட்டும் கூட யூஸ் பண்ணுங்க. கோல்டு இல்லை அப்படின்னா 2 ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து தலைக்கு வந்து மெல்லமாக மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா ஃபுல்லாக தலைக்கு அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து எல்லா பக்கமும் இந்த வேருக்கெல்லாம் படுற அளவுக்கு நல்லா வந்து லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி பண்ணி விடுங்க. நல்ல ஒரு தூக்கமும் வரும். அந்த நரம்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு குளிர்ச்சி ஆகும். முடி வந்து கொட்டுறது கண்டிப்பாக நிற்கும். இந்த இது ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை டைம் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வந்து மசாஜ் மாதிரி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தலகாணியில் எண்ணெய் படுற அளவு இருந்துச்சுன்னா ஒரு காட்டன் துணியை வந்து மேலே விரிச்சிட்டு தூங்குறப்ப அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு தூங்கிக்கோங்க. காலையில் வந்து எந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து ஷாம்பு போடுறீங்களோ அந்த ஷாம்பை வந்து ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு வந்து அப்படியே வந்து தலையில் அப்ளை பண்ணாதீங்க. தண்ணி கலந்துட்டு அப்புறம் வந்து அப்ளை பண்ணி தலைக்கு குளிங்க. சுடுதண்ணி குளிக்கிறவங்க தலைக்கு வெதுங்கிற தண்ணி அளவு மட்டும் ஊற்றி குளிங்க. அப்போ தான் வந்து முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். இது வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். எந்த விஷயம் இயற்கையாக பண்ணினாலும் இயற்கையான விஷயம் பண்ணுறப்ப இது ஒரு டைம் எடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து அதோட நல்ல விஷயத்த நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்குண்டான பீரியட் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செய்யணும். கண்டிப்பாக வந்து ஒரு அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க.
கெமிக்கல் ஆட் பண்ணுறப்ப மட்டும்தான் உடனே ரியாக்ட் பண்ணும். அந்த அந்த வந்து அந்த புரிதலோடு வந்து பண்ணுறப்ப தான் வந்து கரெக்டாக வந்து முடி வளர்றது மற்ற எந்த விஷயம்னாலும் இயற்கையான விஷயம் நீங்கள் எடுக்கிறப்ப அதுக்குண்டான பீரியட் எடுக்கும். அதுக்கு அந்த டைம் வந்து கொடுங்க. அப்போ தான் ரிசல்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த சிக்கன் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து தயிர் இல்லைன்னு சொல்லி ஆட் பண்ணல. தயிர் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு சிக்கன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயில் வதக்க விட சொன்னேன் இல்லையா, அப்போ வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 5 ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா வந்து அந்த மீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டு, கிரேவி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.